பரு, நீ எங்க போற? நானா? Hello everyone, welcome to Travel with Van. This is episode 6. இந்த எபிசோட் 6ல நம்மளோட டே 6 மசைமாரா ட்ரிப்போட ஃபுல் டே கேம் டிரைவில் நம்ம என்னென்ன அனிமல் ஸ்பாட் பண்ணோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம சஃபாரி போக வேண்டிய வண்டி க்ளீன் ஆகி மார்னிங் ரெடியாக 6 o'clock வந்துருச்சு நம்மளை பிக்கப் பண்ண. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த மாராசிலிகி கேம்பில் தான் இந்த கம்ப்ளீட் 4 டேஸோட ஐட்டினரியும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வெஹிக்கிள், இந்த டிரைவர், இவங்க எல்லாமே இந்த பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் தான். மார்னிங் ஒரு 6 o'clock எங்களை ஷார்ப்பாக எங்கள் கேம்ப்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 15 minutes டிரைவ்குள்ளார மசைமாரா நேஷ்னல் ரிசர்வ் கேட்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் அங்கே செக்யூரிட்டி செக்இன்லாம் இருக்கும். அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம். இதோ இந்த மசைமாரா காட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காகவே டோரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இந்த ஜிராஃப்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. உலகத்திலே டாலஸ்ட் மேமல்னு சொல்கிறாங்க, பட் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்காங்க நேரில் பார்க்குறதுக்கு. ஜிராஃப் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணுன்னா, ரொம்ப கம்மியான டைம் மட்டும்தான் இவங்க தூங்குவாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜிராஃப்க்கும் யூனிக் பாடி பேட்டர்ன்ஸ் இருக்குமா. நமக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதோ, அதே மாதிரி இந்த ஜிராஃபுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்காதான். சன்ரைஸோட பேக்ரவுண்டில் இந்த ஜிராஃப்ஸ் வாக் பண்ணுற சீன் ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. ரிசர்வ் முழுக்க டோப்பீஸ் அண்ட் ஆன்டிலோப்ஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. டோப்பீஸ் ஆஃப்ரிக்காலே ஃபாஸ்டஸ்ட் ஆன்டிலோப்புன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அலர்ட்டான அனிமல். யூஸ்வலாக உயரமான இடத்துல நின்று ப்ரிடேட்டர்ஸ் வராங்களான்னு கவனிச்சிட்டே இருப்பாங்களாம். ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த சவானாவோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி இருக்காங்க இவங்க. இவங்கள பார்த்துட்டு இருக்கும் போதே டிரைவருக்கு வாக்கி டாக்கிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவ்வளோதான், மனுஷன் ஆஸ் யூஷுவல் பரபரன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச தூரத்தில் ஒரு சின்ன மலை மேலே ஒரு சீட்டா உட்காந்துருக்கான் தனியாக. வாங்க போய் பார்க்கலான்னு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அம்போசிலியில் பார்த்த சீட்டா ஹண்டே நம்மளால் இன்னும் மறக்க முடியல. அதுக்குள்ளே அடுத்த சீட்டாவை பார்க்க போகிறோமாங்கிற சர்ப்ரைஸ்லேயே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீட்டா அங்கே ரொம்ப நேரமாக சைலண்ட்டாக உட்காந்துருந்துச்சு. எல்லா டைரக்ஷன்லேயும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று பார்த்துச்சு. அது கடைசி வரைக்கும் என்னத்தை பார்த்துச்சுன்னே எங்கள் யாருக்குமே தெரியல. இந்த சஃபாரியில் ஏதாச்சும் ஒரு டிரைவர் ஒரு அனிமலை ஸ்பாட் பண்ணிட்டாங்க, தட் டூ ஸ்பெஷலி ஒரு பிக் 5 ஸ்பாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக வாக்கி டாக்கியில் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எங்கே ஒரு அனிமலை பார்த்தாலும் நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு 4-5 ஜீப் வந்துடுதுங்க. பட் இந்த அனிமல்ஸ் யாருமே அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சீட்டா அந்த இடத்துலேருந்து போனாலும் அதை யாரும் விடுற மாதிரி இல்லை. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த எல்லா ஜீப்பும் துரத்திக்கிட்டே வருது. ஆனால் அந்த சீட்டாவும் எதுக்கும் சலைச்சதில்லை. அது வேலையை பார்த்துட்ருக்கு. கடைசி வரைக்கும் அது எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போச்சு, எதுக்கு ஓடுதுன்னு எங்கள் யாருக்குமே தெரியல. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தூரமாக ஓடிடுச்சுங்க. நம்ம டிரைவர்ஸ் ஆனால் அதை விடுறதா இல்லை. அது எந்த டைரக்ஷனில் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் அதுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இதோ பாருங்கள், இவனை சுற்றி வளைச்சி ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சிட்டோம். கென்யா சஃபாரி பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு சஜஷன்: ஏர்லி மார்னிங் கேம் டிரைவ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நேரத்தில் தான் ப்ரிடேட்டர்ஸ் அதிகம் ஆக்டிவாக இருப்பாங்களாம். மார்னிங் கிளைமேட் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஸோ ஜாக்கெட்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. எங்களோட கைட் ஜாக்சன் அனிமல்ஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே அனிமல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுவார். உண்மையிலே சஃபாரி கைட்ஸ்க்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுக்கணுங்க. இந்த சீட்டாவை வளைச்சி இவங்க யாரும் விடுறதா இல்லை. ஆனால் அந்த சீட்டா எதுக்கும் சளைச்சது கிடையாது. சும்மா இந்த எல்லா வண்டியையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது பாட்டு போயிட்டே இருந்துச்சு. அவங்களோட இடத்துக்கே வந்து அவங்கள நேரில் பார்க்கும் போது உண்மையாகவே ரொம்ப பயமாக இருக்குங்க. எப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. 1000 தான் இருந்தாலும் அவங்க வைல்டு அனிமல்ஸ் தானே. சில கேம் டிரைவில் சஃபாரி வண்டி மேலேயே இந்த சீட்டாலாம் ஏறி இருக்கு. உள்ளுக்குள்ளே சீட்டுக்குள்ளரெலாம் வந்திருக்கு. ஹியூமன்ஸை ஸ்னிஃப் பண்ணிலாம் பார்த்துருக்குன்னு எங்கள் டிரைவர் சொன்னார். கேட்கும் போதே எங்கள் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் மூச்சே நின்று போன மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்த அனிமலை பார்க்கலான்னு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ராக்கி ட்ரைல்ஸ், மட்டி டர்ன்ஸ் அண்ட் ரிவர் கிராசிங்ஸ் இது எல்லாமே மசைமாராக்குள்ளே ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. எவ்ரி ரைட் இன்சைட் மசைமாரா நேஷ்னல் ரிசர்வ் ஃபீல்ஸ் லைக் அன் அட்வென்ச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன். But somewhere between the bumps, splashes and the dust clouds, you realize this is exactly what makes the wild unforgettable. மசைமாரா நேஷ்னல் ரிசர்வ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு டிக்கெட் ஃபீஸ் இருக்குங்க. இது சீசனுக்கு சீசன் மாறும். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பீக் சீசன்னு சொல்கிறாங்க. அந்த சீசனில் ஒரு ஆளுக்கு $200 என்ட்ரி ஃபீ. இந்த சீசன் ஃபேமஸ் ஃபார் மைக்ரேஷன் டைம். ஆயிரக்கணக்கான வைல்டு பீஸ்ட் அண்ட் ஜீப்ராஸ் மைக்ரேஷன் பண்ணும். டான்சானியா, செரங்கெட்டி இந்த மாதிரி நேஷ்னல் ரிசர்வ்லேருந்து மசைமாராக்கு வரும். இதுதான் மசைமாராவோட பீக் சீசன். இந்த டைமில்
ஹோட்டல் ரிசர்வேஷன்ஸ்லேருந்து நம்ம நேஷ்னல் ரிசர்வ் என்ட்ரி ஃபீ வரைக்கும் எல்லாமே அதிகம். ஜான்வரிலேருந்து மே வரைக்கும் நான் பீக் சீசன். இந்த டைமில் என்ட்ரி ஃபீ $100 per பர்சன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த சீசன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ரிசார்ட்ஸ்லேருந்து சஃபாரி பேக்கேஜ்லேருந்து எல்லாமே ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம சஃபாரியில் பார்த்தது இந்த ஜாக்கல்ஸ். சீட்டாவை பார்த்துட்டு இந்த சைடு வந்துட்டு இருக்கும் போது இந்த 3 ஜாக்கல்ஸ் ஒன்று பின்னாடி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஜாக்கல்ஸ், அதாவது இந்த குள்ளநரியை பார்த்தோன்னே எங்கள் டிரைவர் ஜாக்சன் பக்கத்தில் ஏதோ ஒரு பிக் 5 இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டாரு. இந்த ஜாக்கல்ஸ், ஹைனா இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக ஹண்டிங் போக மாட்டாங்க. இந்த பிக் 5 அனிமல்ஸ் ஹண்டிங் பண்ணிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத தான் இவங்க சாப்பிடுவாங்க. ஜாக்சன் கெஸ் பண்ண மாதிரியே அங்கே ஒரு புஷ்ஷுக்கு கீழே லயனை ஸ்பாட் பண்ணோம். இதுதாங்க மசை மாறால நாங்கள் ஸ்பாட் பண்ண ஃபஸ்ட்டு லயன். சின்ன வயசில் இந்த லயனை ஜூவில் பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கும். இப்போ இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கணுன்னா கேட்கவே வேணாம். லைன்ஸை நேரில் பார்க்குற ஃபீலிங் உண்மையாகவே வேறு லெவலுங்க. அவங்களோட வாக்கு, ஐஸு, ஆட்டிடியூடு உண்மையிலே கிங் ஆஃப் த ஜங்கிள் ஃபார் அ ரீசன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இந்த வைல்டு கேட் ஸ்பீஷீஸ்லேயே லைன்ஸ் மட்டும்தான் குரூப்பாக வாழ்கிறதாம். அந்த குரூப்புக்கு பேர் ப்ரைடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஃபீமேல் லைன்ஸ் தான் மோஸ்ட்லி ஹண்ட் பண்ணும். மேல் லைன்ஸ் டெரிட்டரி ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக வச்சுருக்கோம். சஃபாரியில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பீஸ்ஃபுல் சைலன்ஸ் தாங்க. சில நேரம் அந்த வெஹிக்கிள் இன்ஜின்ஸ்லாம் ஆஃப் பண்ணோன்னே பேர்ட் சவுண்ட்ஸு, விண்டோட சவுண்டு, டிஸ்டன்ஸில் அனிமல்ஸோட சவுண்டெல்லாம் கேட்கும். அந்த பீஸை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆன் த வேல ஒரு ரிவர் கிராசிங் பார்த்தோம். இந்த ரிவர் ஃபேமஸ் ஃபார் ஹிப்போஸாம். ஒரு 50-60 ஹிப்போஸ் தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருந்துச்சுங்க. இவன் யாருன்னு தெரியுதா? கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்க. பாகுபலி படத்தில் நம்ம அனுஷ்கா வேட்டையாடுவாங்களே வைல்டு போர்ஸ், அவங்க தான் இவங்க. மார்னிங் ஒரு 9 o'clock ஆயிடுச்சுங்க. செம பசி எல்லாருக்கும். நம்ம டிரைவர் ஜாக்சன் ஒரு பர்ஃபெக்டான இடமா பார்த்து வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒரு பிக்னிக் செட்டப்பை போட்டுட்டாரு. ஒரு பக்கா பிக்னிக் பிரேக்ஃபாஸ்ட் பேஸ்கெட்டுங்க. ப்ரீவியஸ் டேவே எங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னென்ன வேணும்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். சரின்னு அப்படியே நம்ம நின்ன இடத்துலையே திரும்பி திரும்பி எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தூரத்தில் எங்களுக்கு வந்துட்டு வைல்டு அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே நிற்கிறது சேஃபான்னு கேட்டால் ஜாக்சன் ஆஸ் ஃபார் அஸ் நம்ம அதுங்களை ஒன்றும் பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னார். ஆனாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. மாராசிலிகி கேம்ப்லேருந்து நமக்கு இன்றைக்கி பேக் பண்ணியிருந்த பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்குறீங்களா? டோஸ்டட் ப்ரெட்ஸு, பாயில்டு எக்ஸு, மஃபின்ஸ், பேன்கேக்ஸ், காஃபி, டீ, அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். என்ன சாப்பிட்டோங்கிறதோட எங்கே உட்காந்துட்டு சாப்பிட்றோங்கிறது தானே முக்கியம். அதை மார்க் பண்ணுறதுக்காக ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபோட்டோ செஷனை எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் சஃபாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளாரையே வெயில் வந்துருச்சு. அப்போவே நம்ம ஜாக்சன் சொன்னார், வெயில் வந்துருச்சுன்னா அனிமல் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எல்லா அனிமல்ஸும் புஷ்ஷுக்கு அடியில் தூங்க போயிடும்னு சொன்னார். அதே மாதிரி எந்த புஷ்ஷை பார்த்தாலும் கீழே குடும்பம் குடும்பமாக தூங்கிட்டு இருக்காங்க. Always sleep, huh? Oh, make some noise. Yeah, walking inside. But that one open. I don't think we can access. You can see from here. What's one of them? என்னடா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்கும்போது இங்கே இவன் ஒருத்தன் மட்டும் அலர்ட்டாக உட்காந்துருக்கான். அங்கே தூங்கிட்டு இருக்க என்டையர் ஃபேமிலிக்கு இவன் தான் பாடி கார்டு போல். இவனை பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்கள் ஸ்லோவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்களே தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு. தூரமாக 2 வண்டி நிற்கிதே, என்னன்னு பார்த்தா அங்கே மாரா ரிவர் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா ரிவர்லேயும் இந்த ஹிப்போபோட்டமஸ் தான். இங்கேயும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லைங்க. ஒரு 50லேருந்து 100 ஹிப்போபோட்டமஸ் இந்த வெயிலுக்கு ஜாலியாக தண்ணிக்குள்ளே நீந்திட்டு இருக்காங்க.
இந்த எம்டியாக இருக்கிற மாரா ரிவர் மைக்ரேஷன் டைம் அப்போ ஆயிரக்கணக்கான விசிட்டர்ஸோடு இருக்குங்க. லட்சக்கணக்கில் அனிமல்ஸ் வந்து செரங்கெட்டியிலேருந்து மசைமாராக்கு வந்துட்டுருப்பாங்களாம். அதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் மக்களும் எந்த சைடு திருப்பினாலும் அனிமல்ஸும் ஜீப்பையும் மட்டும்தான் பார்க்க முடியுமா. கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், அடுத்து கென்யாவுக்கு சீக்கிரம் வரணும், அதுவும் மைக்ரேஷன் டைமில் வரணும்னு. மாரா ரிவரை தாண்டி வந்து கொஞ்ச தூரத்துலேயே ஒரு புஷ்ஷுக்கு அடியில் மேல் லைன் பார்த்தோங்க. என்ன ஒரு கம்பீரம்! காட்டோட ராஜானா சும்மாவா? ஆனால் நம்ம ஆள் பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருந்தான். அட இவனுங்க தான் நான் திருப்பியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்த்தா அங்கேயும் குடும்பமாக தூங்கிட்டு இருக்கானுங்க. ஏர்லி மார்னிங் மட்டும்தான் இவங்க ஆக்டிவாக இருப்பாங்களாம். ஒரு 9:30 to 10 o'clock ஆகும் போதே எல்லாரும் புஷ்ஷுக்கு அடியில் போய் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு மசைமாரால லைன்ஸோ சீட்டாவெல்லாம் ஸ்பாட் பண்ணணுன்னா எய்தர் ஏர்லி மார்னிங் இல்லாட்டியும் ஈவினிங் ஆஃப்டர் 4 இந்த 2 டைமில் மட்டும்தாங்க இந்த பிக் ஃபைவ்ஸை ஸ்பாட் பண்ண முடியும். சஃபாரிக்கு வர எல்லாரும் கேட்குற ஒரு ஃபேமஸ் டேர்ம் த பிக் ஃபைவ். அப்படின்னா என்னென்னா ஆஃப்ரிக்காவில் ஒரிஜினலாக ஹண்டர்ஸ் யூஸ் பண்ணுற டேர்ம் இது. ஆஃப்ரிக்காவில் டேஞ்சரஸான 5 அனிமல்ஸை தான் பிக் ஃபைவ்னு சொல்கிறாங்க. இப்போ வைல்ட் லைஃப் டூரிசமில் இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பிக் 5 அனிமல்ஸ் என்னென்னா லயன், லெப்பர்ட், எலிஃபெண்ட், ரைனோசரஸ் அண்ட் பஃபலோ. நம்ப முடியலல்ல? ஆமாங்க, பஃபலோ. ஆஃப்ரிக்கன் பஃபலோ, அதாவது காட்டு எருமை. பார்க்க ரொம்ப காமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆஃப்ரிக்காலேயே மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அனிமல்னு சொல்கிறாங்க. அவங்களோட மேசிவ் பாடி ஸ்ட்ரென்த்து அந்த அக்ரெசிவ் நேச்சர்னால ஹண்டர்ஸ் ரொம்ப பயந்து பார்க்குற அனிமல்ஸில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த பிக் 5 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த லைன் தாங்க. சிங்கம் ஆஃப்ரிக்காவில் மோஸ்ட் ஐகானிக் ப்ரெடேட்டர். பார்க்க இவ்வளோ கம்பீரமாக இருந்தாலும் இவங்களை ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க உடம்புல எல்லா இடத்துலையும் காயமாக இருக்குது. அந்த காயம் ஃபுல்லாக ஒரே மொச்சிட்டு இருந்தது. நம்ம ஜூவில் பார்க்கும்போது எல்லா அனிமல்ஸும் நல்ல பலன்னு இருக்கும், ஆனால் காட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இதாங்க ரியாலிட்டி. அந்த பிக் 5 லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்குறது லெப்பர்டு. லெப்பர்ட் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் சைலண்ட் ஹண்டர்னு சொல்கிறாங்க. ட்ரீ மேலே கிளைம் பண்ணுறதுல இவங்க எக்ஸ்பர்ட்ஸாம். அவங்க ஹண்ட் பண்ணுற அனிமல்ஸை கூட மரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவாங்களாம், ஸோ தட் மற்ற ப்ரிடேட்டர்ஸ் அதை ஸ்டீல் பண்ணாமல் இருக்கும்னு. லெப்பர்ட்ஸ் மோஸ்ட்லி நைட்டில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. சஃபாரியில் லெப்பர்ட்ஸை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப ரேர் அண்ட் லக்கி மொமெண்ட்டுன்னாரு. பை த வே, அந்த லக்கியில் நாங்கள் இல்லை. நாங்கள் மிஸ் பண்ண ஒரே பிக் 5 லெப்பர்ட்ஸ் மட்டுங்க. பிக் 5ல் தேர்டாக பார்க்குறது ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸு. இது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல். எலிஃபென்ட்ஸை பற்றி ஆல்ரெடி போதுமான அளவுக்கு நம்ம அம்போசிலியில் பார்த்தாச்சு, அதை பற்றி டீட்டெயில்டாக பேசியாச்சு. இப்போது லிஸ்ட்டில் 4th இருக்கிறது ரைனோசரஸ். ரைனோ பார்க்க ரொம்ப காமாக இருக்குமா, ஆனால் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்கிறாங்க. ரைனோ ஹார்னோட ரீசன்னால் இல்லீகல் போச்சிங் ரொம்ப அதிகமாக நடக்குதாம். அதனால இன்றைக்கி ரைனோசரஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. கன்சர்வேஷன் டீம் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மசைமாரா நேஷ்னல் ரிசர்வில் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் ரைனோசரஸ் இருக்குது. அதை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஒன்லி லக்கி பீப்புளுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். லக்கிலி நாங்கள் அந்த லக்கி பீப்புள் லிஸ்ட்டில் ஒன்றா இருந்திருக்கோம். எங்களோட Day 7 ஃபுல் டே கேம் ட்ரைவ், அதாவது த நெக்ஸ்ட் டே நாங்கள் ரைனோசரஸ் ஸ்பாட் பண்ணோம். அதை என்னோட எபிசோட் 7ல் நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக தான் பஃபலோ இந்த லிஸ்ட்டுக்கு வருது. பஃபலோவை பற்றி நான் உங்ககிட்ட ப்ரீவியஸ்லி சொன்னேன். பஃபலோ வந்து ரொம்ப அன்பிரெடிக்டபிள் அனிமல்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. எங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரே விஷயம், இந்த பிக் 5 லிஸ்ட்டில் எங்கடா போச்சு இந்த சீட்டான்னு தான். அதை கேட்டப்போ எங்களோட கைடு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த பிக் 5 லிஸ்ட்டுங்கிறது அனிமல்ஸோட ஸ்ட்ரென்த்து பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணதில்லை. லாங் பேக் ஆஃப்ரிக்காவில் இந்த ஹண்டர்ஸ்லாம் ஹண்டிங்க்கு போகும்போது அவங்களால ஹண்ட் பண்ண முடியாத மாதிரி டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் அனிமல்ஸை தான் அவங்க பிக் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்டாவை அவங்களால ஹண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு,
வேறஸ் பஃபலோவை அவங்களால ஹண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. சீட்டா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமலாக இருந்தாலும் ஹண்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கம்பேரிட்டிவ்லி லெஸ் டேஞ்சரஸ்னு சொன்னாங்களாம். சீட்டா யூஸ்வலி ஃபைட் பண்ண அவாய்ட் பண்ணும். அவங்க மெயின் ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு தான், பவர் இல்லை அப்படிங்கிறாரு. லயன் மாதிரி அக்ரஸிவ் கிடையாது, லெப்பர்ட் மாதிரி பவர்ஃபுல் கிடையாது, பஃபலோ அண்ட் ரைனோ மாதிரி ரொம்ப சடனாக சார்ஜ் பண்ணுற அனிமலும் கிடையாதான். அதனால தான் சீட்டாவை இந்த பிக் ஃபைவ் லிஸ்ட்டில் வைக்கல அப்படின்னு சொன்னார். பட் ஹானஸ்ட்லி சஃபாரி லவர்ஸ்க்கு சீட்டா ஒரு சூப்பர் ஸ்டார் அனிமலுங்க. எங்களுக்கும் தான். பிக் ஃபைவ் லிஸ்ட்டில் சீட்டா இல்லைன்னு எங்கள் டிரைவர் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு செகண்டும் நாங்கள் மைண்டில் அம்போசலியில் பார்த்த சீட்டா ஹண்டிங் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஹண்டிங் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அம்போசலியில் பார்த்த ஹண்டிங் வேற லெவல். எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் வித்தின் செகண்ட்ஸ், ஃபுல் ஸ்பீட், சடன் சைலன்ஸ், கம்ப்ளீட் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னதான் அஃபிஷியலி சீட்டா பிக் ஃபைவ் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் சீட்டா தான் ரியல் ஸ்டாராக இருந்துச்சு. இப்போ கம்மிங் பேக் டு அவர் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ். ஜிராஃப்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும் போது ஒரு ஹைனாவை ஸ்பாட் பண்ணோம். ஹைனாவை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம ஜாக்சன் கெஸ் பண்ணிட்டாரு நியர்பையில் ஏதோ ஒரு பிக் ஃபைவ் இருக்குதுன்னு. சொன்னோன்னே எங்களுக்கும் அட்ரினலின் ரஷ் அதிகமாயிடுச்சு. ஸோ வை நாட் அ லெப்பர்ட், ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காதது லெப்பர்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலேயா பார்த்துட்டே வந்தோம். கடைசியில் பார்த்தா மரத்துக்கு கீழே ஒரு புஷ்ஷில் ஒரு லயன் உட்காந்துருந்துச்சு. புஷ்ஷுக்கு வெளியில் காவல் காக்கிற மாதிரி உட்காந்துருந்துச்சு. புஷ்ஷுக்குள்ளே என்னடா சத்தம் கேட்குதுன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு வைல்டு பீஸ்ட் கிடக்குதுங்க. நேற்று நைட்டு நடந்திருக்கும் போல இருக்கு இந்த ஹண்ட்டு. அந்த வைல்டு பீஸ்ட்டை இதோட குட்டிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை காவல் காக்கிறதுக்காக தான் இவர் வெளியில் உட்காந்துருக்காரு. இவனை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தா நமக்கு பின்னாடி சைலண்ட்டாக இன்னொரு லைன் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த லைன் அந்த புஷ்ஷுக்குள்ளே விடக்கூடாதுன்னு தான் அந்த லைன் வெளியில் காவல் காத்துட்டு இருந்திருக்குன்னு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. தன்னோட குட்டிங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்காக எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்குது பாருங்க இந்த மதர். இவன் உள்ளுக்குள்ளே போனோன்னே அங்கே ஒரு பெரிய சண்டை இருக்குன்னு நினச்சோம். வால்யூம் அதிகமாக வச்சு கேளுங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு. It's not allowing her. அதோட விடாமல் உட்காந்துருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ள என்ன சமாதான பேச்சுவார்த்தை அங்கே நடந்துச்சுன்னு தெரியலங்க. இவன் வெளியில வந்து திருப்பியும் காவல் காக்க உட்காந்துட்டான். அவன் உள்ளுக்குள்ள அந்த குட்டிங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ பேசிக்கலி இங்கே என்ன தேவைப்படுதுன்னா அந்த ட்ரஸ்ட்டு தான். இவனால நம்ம குட்டிங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபுட்டை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தான் உலகத்திலேயே ஒன்றா சேர்ந்து வாழ்கிற வைல்டு கேட் ஃபேமிலி. இப்படி எல்லா ஹீரோயிசமையும் பண்ணிட்டு இன்னசென்ட்டாக எங்களை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க. அப்படியே நாங்களாம் மயங்கிட்டோம். ஆல்ரெடி டைம் 4 o'clock ஆகிடுச்சு. அப்படியே இவங்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு மாராசிலிகி கேம்புக்கு ரிட்டர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல் டே கேம் டிரைவ் ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறனால டிரைவர்ஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க, நம்மளும் தான்.
ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஃபுல் டே கேம் டிரைவ் வேணும்னு நாங்கள் சொன்னோம். அப்போவே எங்கள் ஜாக்சன் அட்வைஸ் பண்ணார், பிரேக் பண்ணிக்கலாம், மார்னிங் டிரைவ் ஆஃப்டர்நூன் டிரைவாக 2 டிரைவ் போகலான்னு சொன்னார். ஆனால் நாங்கள் கேட்கல. ஃபர்ஸ்ட் டைம் சஃபாரியில், ஸோ கொஞ்சம் ஆர்வமாக இருந்தோம். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஹாஃப் டே கேம் டிரைவ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு. ஹாஃப் டே கேம் டிரைவ்னா மார்னிங் 6 to 11, அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போய் பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பியும் ஈவினிங் 3 to 6. இந்த டைமிங் தான் பர்ஃபெக்ட். ஏன்னா வெயில் ஆரம்பிச்சோன்னே அனிமல்ஸ் எல்லாம் புஷ்ஷுக்கு அடியில் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள ஸ்பாட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு இது எங்களுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபுல் டே ட்ரிப்பு வேணாம், ஹாஃப் டேவாக எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்கள் எங்கள் டிரைவர்கிட்ட சொல்லியாச்சு. சவனாக்கு பாய் சொல்லிட்டு எங்களோட மராசிலிக்கு கேம்புக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே நம்மளோட கேம் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்னோட அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் அவர் எபிசோட் 7. பாய். This is wood. Just wood. This is wood. Okay. Yeah. Just stronger.